அஸ்வின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்ட தோனி, தலையை போட்டு பொளக்கும் ரசிகர்கள். IPL 2025ஆம் ஆண்டு சீசன்ல RCB அணிக்கு எதிரான போட்டியில CSK அணி 5 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிருக்கு. இந்த போட்டியில CSK அணி மேற்கொண்ட யுக்திகள் ரசிகர்கள் மத்தியில கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. 6வது முறையா கோப்பையை வெல்லும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த முறை CSK அணி பிளே ஆஃப் சென்றாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு CSKவோட ஆட்டம் அமைஞ்சிருக்கு. RCB அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 7 விக்கெட் வித்தியாசத்திற்கு 196 ரன்கள் எடுத்தாங்க. இதனை அடுத்து களமிறங்கிய CSK அணியில ருத்துராஜ், சிவம் துபே, தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, ஷாம் கரன் ஆகியோர் சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழந்திருக்காங்க. இதனால CSK அணியோட தோல்வி உறுதி என ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் CSK அணியோட தோல்வியின் வித்தியாசத்தை நிச்சயம் குறைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. தோனி களத்தில் இருந்ததால கடைசி வரை CSK அணி போராடும் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 12.5வது ஓவர்ல CSK அணிக்கு இம்பாக்ட் வீரரா களமிறங்கிய சிவம் துபே 19 ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு. அப்போ CSK அணியோட வெற்றிக்கு 43 பந்துகள்ல 117 ரன்கள் அடிக்கணும் அப்படின்ற நிலை இருந்துச்சு. சிவம் துபே ஆட்டம் இழந்த உடனே ரசிகர்கள் பலரும் தோனி களத்திற்கு வந்து தனி ஆளா போராடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா தோனிக்கு பதில் அஸ்வின் தான் களத்துக்கு வந்தாரு. இது ஒட்டுமொத்த CSK ரசிகர்களையும் ஏமாற்றம் அடைய செஞ்சது. சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வின் பெரிய ஷாட் ஆட முற்பட்டாரு. ஆனா அவரால் வெறும் சிங்கிள்ஸ் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. அஸ்வின் 8 பந்துகளை எதிர்கொண்டு 11 ரன்களை சேர்த்தாரு. இதுல ஒரு பவுண்டரி மட்டும் அடங்கும். அஸ்வின் 15.2வது ஓவர்ல ஆட்டமிழந்தாரு. இதனால தோனி களத்திற்கு 9வது வீரராக தான் வந்தாரு. இருந்தாலும் தோனியும் முதல்ல தடுமாறினாரு. 6 பந்துக்கு வெறும் 3 ரன்கள் மட்டுமே அடிச்சாரு. கடைசியில வெற்றியே பெற முடியாது அப்படின்ற கட்டத்துக்கு வந்த நிலையில CSKவோட வெற்றிக்கு 12 பந்துகளுக்கு 76 ரன்கள் தேவைப்பட்டது. அதன் பிறகு தோனி 3 பவுண்டரி 2 சிக்ஸர்களை விளாசினாரு. இதற்கு தான் ரசிகர்கள் தற்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தோனி நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அவரையே அஸ்வின் முதுகுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு தாமதமா களத்திற்கு வரணும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. தோனி முன்னாடியே களத்துக்கு வந்து ரன்களை அடிச்சிருக்கணும் அப்படின்னும், தனி ஆளா போராடி CSKவோட தோல்வி வித்தியாசத்தை குறைத்திருக்கணும் அப்படின்னும் CSK ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. CSKவோட இந்த யுக்தி மிகவும் மோசமா இருப்பதாகவும் ரசிகர்கள் குறை சொல்லிட்டு வர்றதா சொல்லப்படுது.